அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருக்குறளினுடைய பெருமைகளைப் பற்றி பார்ப்போம். திருக்குறள் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் மிகப்பெரிய நூல். அதனை யாராலும் மறுக்க முடியாது. திருக்குறளை முதலில் 1964 மொழிபெயர்த்துள்ளார்கள். அதற்கு பிறகு அதை இப்போது நம்முடைய ஜனாதிபதி, மரியாதைக்குரிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு சந்தாளி மொழி இனத்தைச் சேர்ந்தவர். அவர் சந்தாளி மொழி இனத்திலே அருள்தந்தை வி ரிச்சர்ட் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார். சமீபத்தில் அருள்தந்தை வி ரிச்சர்ட் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார். இதற்கு நமது இப்போது சுகாதார செயலாளராக இருப்பவர் சுகன் சிங் பேடி. இவர் ஏற்கனவே நான் பணிபுரியும் போது, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் போது அவர் எங்களுக்கு மேலாண்மை இயக்குனர். அவர் மிகச்சிறந்த மனிதருங்க, மிகச்சிறந்த அதிகாரி. அவர் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ரிவ்யூ வைப்பார். அப்போது அவர் சொல்லும்போது முதலிலே அவர் எங்கள் வாரியத்திலே சேர்ந்த பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், நானும் ஒரு பிஇ படித்தவன், அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். அதனால் தயவு செய்து நான் யாரையும் கெடுக்கும் எண்ணத்தோடு இருக்க மாட்டேன். ஆனால் உங்களுடைய மனச்சாட்சிப்படி நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதோடு இந்த டிசிபி ஸ்டேட்மெண்ட்டையும் நன்றாக ஒவ்வொரு கோட்டத்திலும் எவ்வளவு வசூலித்திருக்கிறார், எவ்வளவு பாக்கி இருக்குது என்பதையும் விசாரித்தார். அவருடைய தந்தை தான் பஞ்சாப் மொழியில் இப்போது மொழிபெயர்த்துள்ளார். பாருங்க எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்கார். இப்போ பஞ்சாப் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் லியோ டால்ஸ்டாய் தான் ரஷ்யாவிலே திருக்குறளை பற்றி பரப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் உங்கள் இந்தியாவில் தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குறள் இருக்கிறது, திருக்குறள் என்ற இருக்கிறது, திருவள்ளுவர் இயற்றியது, அதை நீங்கள் படிக்கலையா அப்படின்னு கேட்டார். ஐயோ, எனக்கே நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுவிட்டு அவர் ஆங்கிலத்தில் உள்ள மொழிபெயர்த்த அந்த இதை அவர் படிக்கிறார். அந்த திருக்குறளை அவர் படித்தவுடன் இதனுடைய மூலத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பியே அவர் தமிழ் படிக்க விரும்பினார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் ஃபுல்லாக தமிழ் படித்து முடித்தாரா என்னது எனக்கு தெரியாதுங்க. அதை பற்றி எந்த விதமான வரலாறும் இல்லை. அப்புறம் ஜியு போப் இருக்கார் பதில், அவர் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவுடன் தான் திருக்குறள் உலகமெல்லாம் பரவ ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு அற்புதமாக அவர் ஜியு போப் அவர் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் மதத்தை வீரமாமுனிவர் ஜியு போப்லாம் மதத்தை பரப்ப வந்தவர்கள். திருக்குறளை பார்த்த உடனே மதத்தை பரப்பும் எண்ணமே அவர்களிடம் விட்டுவிட்டது. திருக்குறளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ எந்த அளவுக்கு திருக்குறள் அதாவது திருக்குறளின் பெருமை உணர முடிகிறது. இன்னும் லண்டனில் விவிலியத்தில் வைத்து போற்றப்படுகிறதுங்க. லண்டனில் விவிலியத்தில் வைத்து போற்றக்கூடிய ஒரே நூல் திருக்குறள் தாங்க. இப்போ மொத்தமே இவனுடைய 133 அதிகாரம் அல்லவா, 133 பேருக்கு மேல் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளனர். சமீபத்தில்
இப்போ இன்று சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், நான் திருக்குறளை உரை எழுதிவிட்டேன். 3 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3க்குமே நான் மொழிபெயர்த்து விட்டேன் என்று சொன்னார். அடுத்த மாதம் வெளிவருகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ கவிஞர் கண்ணதாசன் ஒன்லி இன்பத்துப்பாலுக்கு மட்டும்தான் மொழிபெயர்த்தார். இதுக்கு நான் மொழிபெயர்ப்பு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு நேரம் கிடைக்கவில்லை என்று அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொருவரும் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். இதை நம்ம எப்படி அப்போ திருக்குறள் இந்த அளவுக்கு பெருமை உடையது. இதை விட திருக்குறள் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரே திருக்குறள் முனுசாமின்னு வச்சுட்டாங்க. அவர் முனுசாமி என்ன செஞ்சாருன்னா, தமிழ்நாடு பூரா போய் திருக்குறளை பரப்புறது தான் அவனுடைய பரப்புரை செய்வது தான் அவருடைய நோக்கம். அது மாதிரி பரப்புரை செய்தார். அவருக்கு இணையாக நம்ம யாருமே சொல்ல முடியாது. திருக்குறள் முனுசாமிக்கு இணையாக அந்த அளவுக்கு அற்புதமாக எடுத்துரைத்தார். அதனால் திருக்குறளை நாம் மறக்க முடியாது. அதுதான் திருக்குறளுடைய பெருமைகள். நன்றி, வணக்கம். நாளையும் பார்ப்போம்.